ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா நம்மளோட இட்லி கடை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னன்னாக்கா கொஞ்சம் இந்த படம் சூப்பராகவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் தனுஷ் சார் ஃபஸ்ட்டு டைட்டிலில் இது அவங்க ஊரில் உண்மையாக நடந்த சம்பவம்னுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டிருக்காரு. அது எந்த ரேஞ்சுக்கு உண்மைன்றது விவரித்து செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது எனக்கு ஒன்று மனசில் வச்சுருக்கேன். அது உண்மையாக கன்ஃபார்ம் பண்ணி 1க்கு 3 வாட்டி செக் பண்ணிவிட்டு அடுத்து அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், சரிங்களா? அண்டு படம் பார்த்திங்கன்னா ஆக்டிங் வைஸ்லேயும் சரி, சாங் வைஸ்லேயும் சரி, சாங் ரிட்டர்ன் பண்ண விதத்துலேயும் சரி, டைரக்ட் பண்ண விஷயத்துலேயும் எல்லாத்துலேயுமே இந்த வாட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாட்டு முதல் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த படத்துக்கு. ஏன்னா இதுலேயும் எங்களுக்கு ஒரு லேகு கிடையாது. என்னடா இந்த சீனுக்கு அப்புறம் இது வந்துருந்தால் நல்லா இருக்குமேன்ற ஒரு சில நேரத்தில் எனக்கே தோணும். இப்படி வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே நம்மளுக்கும் தோணும். ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. நடிப்புலேயும் சரி, டைரக்ஷன்லேயும் சரி, பாட்டுலேயும் சரி, தனுஷ் சார் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு, சரிங்களா? அண்டு பவர் பாண்டியில் நம்ம ராஜ்கிரண் அவர்களை நடிக்க வச்சுருப்பார், சரிங்களா? அதில் இந்த கண்டினியூஷன் அதில் அவரோட ரோலுக்கு தான் தனுஷோட சின்ன வயசு ரோலுக்கு தான் பெரிய ரோலுக்கு அப்பா வயசானவராக நம்ம ராஜ்கிரண் சாரை நடிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் ராஜ்கிரண் சாரை அப்பாவாகவே நடிக்க வச்சுருக்காங்க. தேங்க்யூ. அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவரையும் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் நாங்கள், சரிங்களா? ராஜ்கிரண் சாரையும் அவங்க வீட்லேயும் ஒரு சில இஷ்யூஸ் போயின்னு இருக்குது. அந்த இதுலேயும் பொருட்படுத்தாமல் நடித்து கொடுத்துருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு நான் அவரோட படம்லாம் ரொம்ப இதுவெல்லாம் பண்ணி பார்க்க மாட்டேன். இந்த படம் எனக்கு ரொம்ப அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜ்கிரண் சாரோட ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங்குமே இந்த இதில் சூப்பராக தான் இருந்தது. காமெடி கம்மியாக இருந்தாலும் நல்லா இருந்தது, சரிங்களா? சமுத்திரக்கனி அண்ணன், அதுக்கடுத்து நம்ம அருண் விஜயண்ணா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க இதில். சூப்பர் ஆசம். இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த இட்லி கடைன்ற படத்தோட உருவாக்கம் எப்படி ஆச்சுன்றதை அது உண்மையாக பொய்யான்னு என் மனசில் ஒன்று இருக்குது. அது உண்மையாக பொய்யா, எந்த ரேஞ்சுக்கு உண்மை, யாரோடைய இதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவிடுறேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதை நான் செக் பண்ணி தான் நான் போடணும். எதுவுமே நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு போட முடியாது. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.